எஃப்ஐஆர் அப்படி போட்டுக்கலாம், அப்படி கிடையாது. பாதிக்கப்பட்டவங்க எப்படி கொடுக்குறாங்களோ என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே போடணும். அதுதான் எஃப்ஐஆர். அது எஃப்ஐஆர் போட்டோம். எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்க ஆரம்பித்தோம். ஏசி கோட்டூர்புரம் தலைமையில் 4 டீம் போட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டாஸ்க் கொடுத்து விசாரிக்கிறோம். சந்தேகப்பட்ட நபர்களை சிலர் கொண்டு வந்து விசாரிக்கிறோம். விசாரிச்சுட்டு அறிவியல் பூர்வமாக ஆதாரங்களை சேகரித்து டவர் லொக்கேஷன் சிடிஆர்லாம் போட்டு அடுத்த நாள் காலையில் 25 காலையிலேயே நம்ம அக்யூஸ்டை பிடிச்சிடறோம். பிடிச்சதுக்கு அப்புறமும் அந்த குற்றத்தை அவன் தான் செஞ்சான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக மேலும் விசாரணைகள் பல செஞ்சு அப்புறம் குற்றத்தை அவன் தான் குற்றவாளி என்பதை உறுதிப்படுத்தின உடனே அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்றோம். இதுதான் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நடந்தது. இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்? ஒரே நிமிஷம் கத்தக்கூடாது, ஒவ்வொருத்தரா கேளுங்க, எல்லாருக்கும் சொல்றேன் ஒன் பை ஒன். சரி சரி எஃப்ஐஆர் அதாவது சில குற்றங்களுக்கு, போக்சோ குற்றங்கள், அதே மாதிரி கிரைம் அகெயின்ஸ்ட் உமன் இருக்கக்கூடிய சில குற்றங்களுக்கு எஃப்ஐஆர் போடும் பொழுது சிசிடிஎன்எஸ் சிசிடிஎன்எஸ்ல ஆட்டோமேட்டிக்காவே பிளாக் ஆயிடும். இப்ப இந்த பிஎன்எஸ் ஐபிசில இருந்து பிஎன்எஸ் மாறும் பொழுது சில டெக்னிக்கல் கிளிஜினால இந்த எஃப்ஐஆர் பிளாக் ஆகுது, தாமதமாயிருக்கு. அந்த தாமதமான டைம்ல ஒரு சிலர் பார்த்திருக்கிறாங்க, அதை பதிவிறக்கம் செஞ்சிருக்கிறாங்க, அவங்க வழியா லீக் ஆயிருக்கலாம். ஒண்ணு. இரண்டாவது, எந்த எஃப்ஐஆர் போட்டாலும் கம்ப்ளைண்ட் இருக்கிறாங்களே அவங்களுக்கு ஒரு காப்பி கொடுக்கணும், அது மேண்டேட்டரி. அதுபடி நாம விக்டிம்க்கு ஒரு காப்பி கொடுத்தோம். இந்த 2 வகையில தான் எஃப்ஐஆர் வெளியே வந்திருக்கணும். இந்த எஃப்ஐஆர் இந்த மாதிரி கேஸ்ல வெளியே வரக்கூடாது, லீக் பண்ணக்கூடாது, பண்றது சட்டப்படி குற்றம். அதே மாதிரி அந்த லீக்கா இருந்தா கூட அதை எடுத்து வச்சுட்டு பெரிய அளவுல விவாதம் செய்வதும் சட்டப்படி குற்றம். என்ன குற்றம்னா, பாதிக்கப்பட்ட நபரோட ஐடென்டிட்டி, அதாவது அடையாளம் எந்த வகையிலுமே வெளியே தெரியக்கூடாது. பேரு தான் சொல்லணும் இல்லை, அவங்க கொடுக்கக்கூடிய சில தகவல்களை வச்சு அந்த பாதிக்கப்பட்ட நபரை நாம அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு தகவல் கொடுத்தாலுமே தவறு. அந்த மாதிரி கொடுத்தது வெளியே தெரிய வந்ததுனால இப்ப கோட்டூர்புரத்துல நாம இந்த லீக் பண்ணதுக்கு எஃப்ஐஆர் போட்டு கேஸ் போட்டிருக்கிறோம். அதுபடி போட்டு யார் இதை லீக் பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு அவங்களுக்கும் தகுந்த தண்டனை. அது காவல்துறை சார்ந்து இருக்குமா சார், இல்ல வெளியில பொதுவெளியில இருந்து? இது பொதுவெளியில இருந்து வந்தது. அவங்க மீது நடவடிக்கை எடுத்துக்க மாட்டாங்க. கொஞ்சம் கவனமா கேட்கணும், திருப்பி கேட்க கூடாது. எஃப்ஐஆர் போட்டிருக்கிறேன் கோட்டூர்புரம் போலீஸ் ஸ்டேஷன்ல. இந்த இதை லீக் பண்ணதுக்கு யாருன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு நடவடிக்கை. அதுக்கு டைம் இருக்காங்க. எஃப்ஐஆர் எல்லாம் அப்படி மறைக்க கூடாது சட்டப்படி. அதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய கம்யூனிகேஷன்ல அப்படி மறைச்சு போடுவாங்க. எஃப்ஐஆர்ல மறைக்க கூடாது. எஃப்ஐஆர்ல மறைச்சா அப்புறம் தெரியும் விஷயம், தகவலே தெரியாது. இதுவரைக்கும் நடந்த புலன் விசாரணைல இவர் ஒருவர் தான் குற்றவாளி. சரிங்களா? இவரு அந்த பேசும் பொழுது அந்த புலன் விசாரணை தகவலை வெளியே சொல்லக்கூடாது. இருந்தாலும் இதை நிறைய பேர் அரசியல் பண்றதுனாலையும் சென்சேஷனலா பேசுறதுனாலே சொல்றேன். அதுல ஒரு நபரை இவன் பேசும் பொழுது சார்னு சொன்ன மாதிரி நிறைய பேர் குறிப்பிடுறாங்க. அது நடக்கல, அது அவன் பொய்யா சொன்னது. குறிப்பா அந்த அக்கரன்ஸ் நடக்கும்போது அவன் அந்த போனே ஏரோப்ளேன் மோட்ல தான் போட்டு வச்சிருந்தான். ஸோ அதனால அது தவறான தகவல். வேற என்ன கேள்வி கேட்டீங்க? இது வரைக்கும் ஞானசேகரன் மேல சென்னை மாநகரத்தில் பொறுத்த வரைக்கும் 2013 இருந்து 20 வழக்குகள் இருக்கு. எல்லா வழக்குகளுமே இந்த ப்ராப்பர்ட்டி கிரைம் பாங்க இல்லையா, திருட்டு அந்த மாதிரி வழக்கு, ஹவுஸ் பிரேக்கிங் பாங்க, கண்ணக்களவு அந்த மாதிரி வழக்கு. இவன் மேல ரவுடித்தனம் பண்ணதாகவோ வேற ஏதாவது பெண்களை அபியூஸ் பண்ணதாக வழக்கு இல்லை நம்மகிட்ட இருக்கிற 20 வழக்குலையும். அது மாதிரி வேற எந்த கம்ப்ளைண்டும் அவன் மேல வரல. இருக்கிறது எல்லாமே இந்த கிரைம் ஒஃபென்சஸ். அதுல இவனுக்கு 6 வழக்குல கன்விக்ஷன் ஆயிருக்கு.
மற்ற வழக்கெல்லாம் விசாரணை நடந்துட்டு இருக்குது. சார் சார்னு சொல்றாங்க, அந்த வார்த்தை சொல்றாங்க. நம்ம அந்த எஃப்ஐஆர்லயே பதிவு செஞ்சாங்களா, அப்படியே பதிவு பண்ணணும்னு சொல்லிருக்கோம். அந்த வார்த்தை அந்த பெண் சொன்ன அப்புறம் தானே பதிவு பண்ணணும், நீங்க மாத்தி சொல்லிருக்கீங்க. வெளியே வந்துருக்க கூடாதுல்ல, அதை சொல்றேன். வெளியே வந்ததுனால இதுக்கு விளக்கம் சொல்றேன். இது மூளை இருக்கக்கூடிய ஆறறிவு இருக்கக்கூடிய எந்த மனிதனுக்கும் கூட தெரியும். திமுக கட்சி பொறுப்பு இருக்கு, திமுக அமைச்சர்களோடு இருக்கிறாங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் ஸ்டேஷன்ல என்கொயரி பண்ணல. இதே போல ஒரு குற்றத்தை அவன் செய்திருக்கின்றான். அதே குற்றத்தை இரண்டாவது முறை செய்திருக்கின்றான். இதுக்கு நீங்க அடிச்சீங்க பாருங்க பெல்டி அமைச்சர்கள்லாம். எஃப்ஐஆர் எப்படி சார் லீக் ஆச்சு? இந்தியா முழுவதுமே கிரைம் கிரிமினல் டிராக்கிங் நெட்வொர்க் சிஸ்டம் CCTNS எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் இணைக்கப்பட்டிருக்கிறது ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ல. டேட்டா என்ட்ரி பண்ணோடனே மாஸ்டர் சர்வருக்கு போகும். அதுக்கு ஒரு கண்ட்ரோல் ரூமுக்கு ஒரு SP இருக்கார், இன்ஸ்பெக்டர் இருக்கார். எப்படி அந்த எஃப்ஐஆர் வெளியே வந்துச்சு? போலீஸ் டிபார்ட்மெண்ட் தவிர அந்த எஃப்ஐஆர் யாரு வெளியே விட முடியும்? எல்லாமே இன்டர்நெட் புரோட்டோகால் ப்ரொடெக்டட். அவ்வளவு ஈஸியா ஹேக் பண்ண முடியாத சிஸ்டத்தை. அது ஒரு எஃப்ஐஆரா சார்? ஒரு படிக்காத எழுதுனா கூட ஒழுக்கமா ஒரு எஃப்ஐஆர் எழுதுவோம். அதுல குற்றம் செஞ்சது அந்த பொண்ணா, குற்றம் செஞ்சது இந்த அயோக்கியனானே சந்தேகமா இருக்கு. ஏதோ பொண்ணு குற்றம் செஞ்ச மாதிரி எஃப்ஐஆர் எழுதிருக்கீங்க. அதையெல்லாம் படிச்சா ரத்தம் கொதிக்குது. நான் என்னுடைய காதலனோடு நான் போனேன், ஒதுக்குப்புறமாக ஒதுங்கி இருந்தேன், என் காதலனுக்கு நான் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் ஒரு எஃப்ஐஆர் சார்? காக்கி சட்டையை போட்டுட்டு அந்த ஸ்டேஷன்ல ஒருத்தவங்க எஃப்ஐஆர் இருக்கீங்களே, வெக்கமா இல்லையா உங்களுக்கு? வெக்கமா இல்லையா? குற்றம் நடந்தது அந்த பெண்ணுக்கு. அந்த எஃப்ஐஆர் படிச்சு அந்த எஃப்ஐஆர் கோர்ட்ல நிக்குமா சார்? ஆனா ஆயிரக்கணக்கில் எஃப்ஐஆர் எழுதி இருக்கு, கோர்ட்ல நிக்குமா? அந்த பொண்ணு ஏதோ தன்னுடைய காதலனோடு பிரைவேட்டா ஒரு மொமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணதாகவும் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்ததாகவும் இவன் புதர் மறைவிலிருந்து வெளியே வந்து புகைப்படத்தை எடுத்து மிரட்டி, என்ன சார் என்ன இதான் ஒரு எஃப்ஐஆர் டிராஃப்டிங்கா? அந்த எஃப்ஐஆர் லீக் பண்ணிருக்கீங்களா சார்? பொண்ணு பேரு, மொபைல் நம்பர், அப்பா பேரு, ஊரு. வெக்க பண்ணும். திமுக யாராவது மரியாதை இருந்தா வெக்க பண்ணியா? நீங்களாம் வெக்கப்படும். பொண்ணு ஊரு, அப்பா, அந்த என்ன அந்த பொண்ணு குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டீங்க. 7 தலைமுறைக்கு ஒரு அடையாள ஒரு இதை கொடுத்துருக்கீங்களா? கருப்பு புள்ளியை கொடுத்துருக்கீங்களா? மனுஷங்களையா நீங்களா? அதுக்கு அமைச்சர் கேள்வி கேட்கிறா. 3 மாசம் தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருந்துச்சாமா, இந்த அண்ணாமலை திரும்பி வந்தானாமா, மறுபடியும் கலவரம் வெடிச்சு. வெக்க பண்ணையா நீங்களா? மினிஸ்டரா இருக்கிற வெக்க பண்ண. இந்த ஒரு கட்சி பொறுப்புல இருக்கிறனால மரியாதையா பேசிட்டு இருக்கு. தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் இந்த வெங்காய பொறுப்புல இருக்கிற, அதனால மரியாதையா பேசணும்னு சொல்லி கொடுத்தனால மரியாதை கொடுத்த கூட்டலாம் பேசிட்டு. வீதிக்கு தனி மனிதனா வந்தா வேற மாதிரி இருக்கும். நான் பேசுறது பிரதமர் மோடி அவரை ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கறதுக்காக ரொம்ப அமைதியா நாகரிகமா பேசிட்டு. வெக்கப்படும். திமுக இருந்தா நான் சொல்லியா? திமுக பொறுப்புல அவன் இருந்தனாலதான் போலீஸ் ஸ்டேஷன் அவனை செக் பண்ணல. அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல செக் பண்ணாதனாலதான் அவன் தைரியமா வெளியே வந்தான். அந்த எஃப்ஐஆர் படிச்சா ரத்தம் கொதிக்கிறேன். ரத்தம் கொதிக்கிறேன். என்ன எஃப்ஐஆர் டிராஃப்ட் பண்ணிருக்கீங்க? என்ன எஃப்ஐஆர் டிராஃப்ட் பண்ணி கேட்டா தமிழ்நாடு அப்படி இருக்கு, இப்படி இருக்கு. கேட்டா வடக்கு தெற்கு மயில், வடக்கு தெற்கு எத்தனை நாளைக்கு அந்த இளவுல சாவறது? எத்தனை நாளைக்கு சாவறது? 60 வருஷமா வடக்கு தெற்கு. நாளைக்கால இன்னும் ஆரம்பம் பண்ணுவாரு திமுக. டாக்ஸ் கொடுக்கல, மயிர் கொடுக்கல, மட்டை கொடுக்கல. அதுக்கு வந்து காலங்காத்தால பிரஸ் மீட்ல வேலை இல்லாம நானும் பேசிட்டு இருப்பேன். இவ்வளவு கொடுத்தோம், இவ்வளவு டாக்ஸ் அளந்து கொடுத்தோம், இவ்வளவு அள்ளி கொடுத்தோம். மக்கள் பிரச்சனை யாராச்சும் பேசுறோமா? தமிழ்நாடு அரசியல மக்கள் பிரச்சனை பேசுறோமா? காரி துப்புரமா இருக்கு அரசியல், காரி துப்புரமா இருக்கு. அதனால்தான் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று முடிவு செய்திருக்கின்றோம். இந்த அரசியல் நீ ஆகாதுங்க, இந்த அரசியல் ஆகாது. ஆனால் மாநில தலைவராக, இந்த கட்சியினுடைய தொண்டனாக நான் ஒரு சங்கல்பம் எடுத்தேன். ஐயோ கட்சினா வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்றியா? சென்னையில ஆர்ப்பாட்டம் பண்ண போனா முன்னாள் ஆளுநர் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கேன். நாயை பிடிக்கிற மாதிரி பிடிச்சேன். மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் கருணாகராஜன், எங்களுடைய சகோதரர், எத்தனை டைம் பாரதிய ஜனதா கட்சி எத்தனை டைம் அரெஸ்ட் பண்ணுவீங்க? நாங்க எங்களுக்கு தனியா எங்களுக்கு வீட்டுக்கு ரோடு போடுன ஆர்ப்பாட்டம் பண்றோமா? இல்ல எங்க வீட்டுக்கு தண்ணி, சிறுவாணி தண்ணி வரலின்னு ஆர்ப்பாட்டம் பண்றோமா? கைது பண்ணி நைட்டு 11:30 வரைக்கும் டாய்லெட் இல்லாத மண்டபத்துல பார்த்து அடைச்சி வச்சு எத்தனை சித்திரவதை தொண்டாங்க பண்ணி இருப்பாங்க. அதனால இன்னி உங்களுக்கு இந்த ஆர்ப்பாட்ட வேலையெல்லாம் இல்லை. இன்னில இருந்து நாங்க வேற மாதிரி தான் உங்களை டீல் பண்ண போறோம். நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ண கலெக்டர் ஆபீஸ்க்கு வருவோம். எங்க ஆளு எல்லாம் காலங்காத்தால 8 மணிக்கு கிளம்பி வருவாங்க. நீங்க அப்படியே ஒரு 1000 போலீஸை போட்டு நாயை பிடிக்கிற மாதிரி 2 பேர்த்த பிடிச்சிட்டு போலாம். நாளையிலிருந்து ஆர்ப்பாட்டம் அப்படி கிடையாது. ஒரு வீட்டுக்கு வெளியே ஆர்ப்பாட்டம் நடக்கும். நீ 10,000 போலீஸ் இறக்கியா பாத்திரலாம். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக
மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.